ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய வழக்கில் தவறான தகவலை கூறிய விசாரணை அதிகாரி மீது விசாரணை நடத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் போதைப் பொருளுக்கான மூலப்பொருள் சிக்கிய விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநர் கியானேஷ்குமார் விசாரித்து வரும் நிலையில் அரசியல் உள்நோக்கத்துடன் நடந்து கொண்டதாக கூறப்பட்டது. மேலும் பிப்ரவரி 21ஆம் தேதி ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சியில் ஜாஃபர் சாதிக் பங்கேற்ற நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதியே அவர் தலைமறைவாகிவிட்டதாக கியானேஷ்குமார் தெரிவித்ததும் முரணாக அமைந்தது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உள்துறை செயலாளர் மற்றும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேற்கு மண்டல துணை தலைமை இயக்குநர் மணிஷ்குமார் தலைமையில் விசாரணை குழு அமைத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்தை பாஜகவினர் அரசியலாக்குவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். தார்வாட் முனிசிபல் கார்ப்பரேஷன் காங்கிரஸ் கவுன்சிலர் நிரஞ்சன் ஹிரேமத்தின் மகள் நேகாவை அதே பகுதியைச் சேர்ந்த ஃபயாஸ் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். காதலை மாணவி ஏற்காததால் ஆத்திரமடைந்த ஃபயாஸ் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். ஃபயாஸை போலீசார் கைது செய்த நிலையில் மாணவியின் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஏபிவிபி அமைப்பினர் கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுகட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். மாணவி கொலைக்கு லவ் ஜிகாத் காரணமல்ல என்று கூறியுள்ள முதலமைச்சர் சித்தராமையா இந்த விவகாரத்தை பாஜக அரசியலாக்குவது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இளம் கால்பந்து வீராங்கனைகளுடன் கால்பந்து விளையாடி அவர்களை ஊக்குவித்த காட்சிதான் இது. முன்னாள் கிரிக்கெட் வீரரான சச்சின் டெண்டுல்கர் பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது மனைவியுடன் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு சென்ற சச்சின் அங்கு உள்ளூர் அமைப்புடன் இணைந்து தனது அறக்கட்டளை மூலம் கால்பந்து பயிற்சி பெறும் ஏழை குழந்தைகளுடன் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சச்சின் தனது அறக்கட்டளை கல்வி, விளையாட்டு, ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது பெருமை அளிப்பதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் யானைக்குட்டியை புலி வேட்டையாடிய நிலையில் தாய் யானை நடத்திய பாசப்போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலை முதுமலை வனப்பகுதிகள் மற்றும் மைசூர் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியாக உள்ளது. இங்கு படுகாயங்களுடன் யானைக்குட்டி ஒன்று இறந்து கிடந்தது. இதை கண்ட வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர்.